நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஆகஸ்ட் 10 ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று கொடுத்துள்ள வசனம், இன்று தினமும் ஒரு வாக்குத்தத்தம். இந்த ஊழியத்தின் சார்பாக இன்று கொடுத்துள்ள வாக்குத்தத்தம் செப்பனியா 3:15. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். வசனத்திலே வருகிறது, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், நாம் தீங்கை காணாதிருப்பாய். இந்த உலகத்தில் 2 ஆதிக்கம் இருக்கிறது. கர்த்தர் நாம் நடுவில் இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க நல்லவராயிருக்கிறார். அதே நேரத்தில் சத்ருவானவன் நமக்கு பல தீமைகளை கொண்டு வந்து நம்மை மரித்து போகும்படியாக பல சூழ்நிலைகளை கொண்டு வருவான். குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து கடன் பிரச்சனையை கொண்டு வந்து பல வியாதிகளை கொண்டு வந்து இப்படி சத்ரு நம் அந்த விதைகளை போடுகிறான். ஆனாலும் அதை எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால், அந்த சூழ்நிலையில் ஆபத்து காலத்தில் இருக்கிறேன், இதை கடினமான சூழ்நிலையாக இருக்கிறது, என்னால் எழுந்து நடக்க முடியவில்லை, இந்த கடினமான சூழ்நிலையில் நான் கடந்து போக மட்டும் உமது கிருபையினால் மூடி மறைத்து கொள்ளும் என்று சொல்லும்போது, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் கடந்து சொல்வது சாதாரண காரியமல்ல. இந்த உலகத்தில் இயற்கையினாலும் தண்ணீரினாலும் மழையினாலும் காற்றினாலும் அக்கினியினாலும் நமக்கு ஆபத்து இருக்கிறது. அதிகாலை எழுந்து இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்து இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி அப்படி நாம் சொல்லும்போது, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவருடைய வார்த்தையினால் அதை எதிர்கொள்ள வேண்டும். கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் வார்த்தையை நாம் உச்சரித்து கொண்டே அவருடைய வாக்குத்தத்தத்தை எதிர்கொண்டு சொல்ல வேண்டும். அந்த சோத்திர பலிகளை நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செலுத்தும்போது நம் இதயத்தில் அவர் வார்த்தை இருக்கும்போது அவருடைய வார்த்தை நம்மளை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்க வேண்டுமானான் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். என்றிலடங்கா சோத்திரம். ஆமேன். அல்லேலூயா.